ஷாப்பிங் தானே? அட எப்படிடா இப்படி? எனக்கு தெரியும். அட அதான் எப்படி? நீங்க உங்க பாக்கெட்ல நிறைய பணம் காசு வச்சீங்களா, அப்பே பார்த்துட்டேன். ஓ, அப்போ இனி ஜாக்கப்புக்கு தெரியாம நான் எதுவுமே பண்ண முடியாது, அப்படிதானே? ஆமா. அப்பா, லாஸ்ட் டைம் என்ன ஷாப்பிங் மால் கூட்டின்னு போனீங்களே, அங்கதானே என்ன கூட்டின்னு போய் ட்ரெஸ் வாங்கி தருவீங்க? அது இல்ல ஜாக்கப், இப்ப புதுசா ஒரு பெரிய ஷாப்பிங் மால் வந்திருக்குது, அங்கதான் போறோம். அங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, அதுல எடுத்தா உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹை, ஜாலி ஜாலி. ஐ லவ் யூ டாடி. ஜாக்கப், இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு நீ இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட போற. எப்படி? நீ தான் எல்லாம் கண்டுபிடிச்சுக்குவே. உனக்கு தெரியாம நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீயே டாடி கண்டுபிடிச்சுக்கோ. டாடி சொல்லுங்க, டாடி சொல்லுங்க. சர்ப்ரைஸ். நீங்க என்ன சமைக்கிறது? ஆசை கடிச்சானே ஒரு பிரச்சனை. தயிர் வாங்கி தாளிச்சிட வேண்டியது. என்னடா என்ன பார்த்தா உனக்கு பாமா தெரியலையாப்பா? ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? நீ மட்டும் எல்லாம் வாங்கிக்கிற, எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டீரா? நான் என்னடா வாங்கிக்கினேன்? அரிசி பருப்பு வெங்காயம் புளி எல்லாம் நீயே வாங்கிக்கிற, எனக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் வாங்கி தர மாட்டீரா? அரிசி பருப்பு புளி தக்காளி வெங்காயம் எல்லாம் எனக்கடா, நமக்கு. அது வாங்கினாதான் சமைக்க முடியும். சமைச்சா தானேடா பூவா துண்ண முடியும். பூவா புரியுதா உனக்கு? எனக்கு நல்லா தான் புரியுது, உனக்கு தான் புரிய மாட்டேது. மொச்சு 3 நாள் உள்ள என்ன பேச்சு பேச போட்டேன்னா ஏண்டா அச்சு சாவச்சிடுவேன். கடவுளே, இவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கலப்பா. கடவுளே, எங்க அப்பா கணத்தை இதை பார்க்க வைப்பா. எதுவுமே இல்லாத மணி, எல்லாமே இருக்கிற ஜேக்கப், இவங்க 2 பேருக்குள்ளேயும் அன்பு உண்டாக போகுது. இதுதான் கதை. ஆமாம், என்ன உண்டாக போகுது சொல்லுங்களேன். அன்பு. ஐயோ, இது வேற பாட்டு பாட ஆரம்பிச்சிச்சு. திருடாதே பாப்பா. ஐயோ, மேனேஜர் செந்தில். காசு தருவான்னு சொன்னது தப்பா போச்சு. கரெக்டா வந்துட்டான். செந்தில், என்னடா? மேனேஜர் தான் வந்து பணம் வாங்கிட்டு போன்னு சொன்னார்ல, வாங்கிட்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும்ல. அட, இது போன் வச்சு பார்த்துட்டு வர சொன்னாருண்ணா. சரி, போன் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போ. அதான் போன்ல காசே இல்லையே, என்ன பண்ண சொல்ற? உங்க மேனேஜர்ட்டே காசு வாங்கி அதை போன்ல போட்டு அப்புறம் பேச வேண்டியதுதானே? வாங்க போற பாரு. நீ நான் வாங்க போல சொன்னேன், எங்க அப்பா தான் வாங்க போறாரு. ஏய், போட்டேண்ணா எப்படி நடிக்குது பார். வா, 2 பேரும் போய் அண்ணாச்சிக்கல்ல போன் பண்ணிட்டு 2 பேரும் சேர்த்து வாங்கி வரலாம். வா வா. அப்பா அவசரம் சைக்கிள் நீங்களெல்லாம் வாடகை விட்டு நான் படுற பாட்டை அந்த பாரு. வீடு குத்துதே காசே. ஐசியா, கம்முனு வாடா. காசே. ஹலோ சார், வணக்கம் சார், நான் செந்தில் பேசுறேன். செந்தில் வாப்பா, அமௌண்ட் ரெடியா இருக்கு, வந்து வாங்கிக்கோ. இதோ வந்துடுறேன் சார். இதோ பாரு கிளி. கிரியன் தெரியாதா? கிளி ஜோசியக்காரு. தெரியும் தெரியும். அது கூட உன்ன மாதிரிதான் லோ லோ லோன்னு கத்தினே இருக்கும் எப்ப பாரு. உன்ன மாதிரியா? அப்பா, உங்க மேனேஜர் காசு வாங்கி ட்ரெஸ் வாங்கி தெரியா? டேய், எப்படிரா உனக்கு சம்பளம் வாங்கி ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும்? வாங்குற காசு அண்ணாச்சிக்கும் ஹவுஸ் ஓனருக்குமே பத்தாது, இதுல வேற இவருக்கு வேற வேணுமா? வாய முன்னு சும்மாறா. அண்ணாச்சிக்கு தர அவசரம் தர, எனக்கு மட்டும் தரவே மாட்டேடா. நான் வேணா உங்க மேனேஜர்ட்ட சொல்லி அதிகம் வாங்கிட்டா. ஏய், என்னடா பேசுற நீ? அந்த ஆள் கொடுக்குற காசை கூட விடாம பண்ணிடுவ போல தெரியுது. நீ இதே மாதிரி காசு சொல்லினேரு. ஏய், எங்கடா போற? ஏய், வழி இந்த பக்கம் இருக்குது. வா, இவரை வச்சு நான் போடுற பாடு இருக்குது. எப்பா சார், வணக்கம் சார். வா செந்தில். உன் பையனா? ஆமா சார். சார், என்ன சார், நீங்க போய் கார்லாம் கழுவிட்டு கொடுங்க சார். இதுல என்னப்பா இருக்கு? சார், நீங்க வேற போங்க சார். நான் செந்தில் விடுப்பா, சார், பரவாயில்ல சார், நீங்க போய் காரெல்லாம் கழுவிட்டு இருக்கீங்க. சொன்னா அந்த காசு தரேன்ட்டான்ல. பாத்துக்கிறேன் இது எப்படி ஐசிக்குது? சார். என்ன, நான் காரை கழுவுறதுன்னா பெரிய வேலையா? காசு வாங்குறத விட்டுனா வந்து போறது. சார், உங்க வீட்டு காரெல்லாம் கழுவுது எனக்கு குத்து வச்சிருந்தேன் சார். யாரா அது? டாடி, அந்த பால் எடுத்து போடுங்க. தம்பி, அந்த பால் எடுத்து கொடுமா. டேய், என்ன பாக்குற? எடுத்து போறா. போடுறேன். உங்க மேனேஜர் எதுக்கு ரொம்ப சீன் போடுற? தம்பி, மேல எடுத்து போய் கொடுப்பா. கண்ணாடிடா, பாத்து. தெரிஞ்சுதான் அறிவு இருக்குதா பாரு. மூளை வேலை செய்யறதா பண்ணிக்கிற. நானுதான் அவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, ரோல் வந்து பால் எடுத்துன்னு போக வேண்டியது தானே. என்ன வேலை வாங்குறாங்க? மற்றவங்களும் எங்க? யாரை கேட்குற? உன் கூட கிரிக்கெட் விளையாண்ட ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாலை தாயேன். இவன் தான் என் ஃப்ரெண்டு.
என்ன உன் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறியா? ஜேக்கப், உங்க அப்பா கூப்பிடுறா. என்ன டாடி? மணியை கீழே அனுப்பு, அந்த அங்கிள் கிளம்புறாங்களா? ஓகே டாடி. அப்பா கூப்பிடுறாங்கடா. சரி போயிட்டுடா. மணி உன்கிட்ட ஃபோன் இருக்கா? என்கிட்ட இல்ல, எங்க அப்பாட்ட தான் இருக்கு. சரி இரு. நம்பர் சொல்றியா? 7299747545. சரி நான் ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்றேன். சரி இந்தா. ஓகே பாய். பாய்டா. யார்ப்பா இது? ஹலோ ஹலோ, நான் ஜேக்கப், மணியோட ஃப்ரெண்ட் பேசுறேன். ஏய், மணியோட ஃப்ரெண்டா? எங்க எதிரா பேசுற? உங்க மேனேஜர் வீட்ல இருந்து பேசுறேன். புரியலையே. உங்க மேனேஜர் செபஸ்டின் பையன் பேசுறேன். ஐயோ தம்பி, நீங்களா? நல்லா இருக்கீங்களாப்பா? பா, நீ அழகா பேசும்போது நினைச்சேன்ப்பா நீயா தான் இருப்பேன்ட்டு. தம்பி, உங்களை மரியாதை இல்லாம வாடா போல சொன்னது அப்பா கிட்ட சொல்லிடாதப்பா. அங்கிள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. ஆமா, மணி எங்க? அவன் விளையாட போறேன்னு சொன்னான்ப்பா. நான் வேலைக்கு போயிடுறேன்ப்பா. நான் வீட்டுக்கு போயிடுறேன். சாயந்தரமா உனக்கு போன் பண்ண சொல்லிட்டாப்பா. ஓகே பாய் அங்கிள். சரிப்பா. ஐயோப்பா, ஆமா நம்ம போன் நம்பர் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? எல்லாம் நம்ம வீட்டு வானரம் பண்ற வேலையா தான் இருக்கும். ஆமா, நம்ம மரியாதை இல்லாம பேசுந்த நம்ம மேனேஜர்கிட்ட போட்டு குத்துருவானோ. ஐ, கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மை. இந்த சர்ப்ரைஸ் தான் டாடி 3 நாள் கழிச்சுன்னு சொன்னாரா? ஐ, அழகா இருக்கு. போய் பார்க்கலாம். கிறிஸ்மஸ் தாத்தா. டாடி மம்மி வாங்க. டாடி மம்மி வாங்க வாங்க. ஜேக்கப், ஜேக்கப். ஏய், நான் தாத்தாடா. தாத்தா தாத்தா. ஆமாடா தாத்தா. மைசா. ஏய், எப்படிங்க சர்ப்ரைஸ்? ஹாய் டாடி. ஏய் ஏய், டேய், என்னடா பத்துனுக்குற? சும்மாதான்ப்பா. சும்மா தானா? ஆமா, அந்த மேனேஜர் பையனுக்கு போன் நம்பர் குத்தியா? ஆமாப்பா, குத்தம்பா. அவன் போன் பண்ணான்டா. நான் வேலைக்கு போயினுக்கிறேன், வீட்டுக்கு போன உடனே போன் நம்பருக்கு போன் பண்ணி தரேன்னு சொன்னேன். இப்போ போன் போடு. அதான் துட்டு இல்லையே. உன் போனை தூக்கி கக்கூஸ்ல போடு. ஏய், நேடா கக்கூஸ்ல போட சொல்ற? போனா துட்டு இருக்கணும். பைபிள் வசனமா? ஆமாப்பா. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்படின்னா? அதாவது உன்னை நீ நேசிக்கிறது போல மற்றவனை நீ நேசிக்கலாம். புரியலையே. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீ நல்ல ட்ரெஸ் எடுக்கிறன்னு வச்சுக்கோ, அதே மாதிரி மற்றவங்களுக்கு நீ எடுத்து கொடுக்கணும். அதான் அதோட உண்மையான அர்த்தம். புரியுதா? அதான் எப்போ அதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகேவா? என்னடா சாப்பிடுற? பிரியாணி. ஏய், பிரிஞ்சி. ஐயோ, யாரா இது? போனதான் தெரியும். ஹலோ, நான் ஜேக்கப் பேசுறேன் அங்கிள். ஒரு நிமிஷம் பா. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், உனக்கு தான்டா போனு. எனக்கா? யாருப்பா? என் மேனேஜரோட பையன் பேசுறாரா. டேய், நல்லா இருக்கேடா. ஏய், வாடா போடா எல்லாம் பேசாதடா. போப்பா, அவன் என் ஃப்ரெண்டு. நீ ஏழிச்சு போ முதல்ல. சும்மா. இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு மரியாதை இல்லப்பா. கிளம்புவோம். நல்லா இருக்கேடா? நான் சூப்பரா இருக்கேன்டா. நீ? சூப்பராவே இல்லடா. என்ன சொல்றடா மணி? எனக்கும் ஒரு பையனுக்கும் சண்டைடா. என்னாச்சு மணி? கவலைப்படாத மணி, இனி உன்னை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. ஏஸ்பா உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தருவாங்க. சரிடா ஜேக்கப். நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஏஸ்பா கிட்ட ட்ரெஸ் கேட்கலாமா? நைட் ஆயிடுச்சுன்னா எங்க அங்க வருது? நீ எங்கேயும் வர வேணாம். நீ வீட்ல இருந்தே கண்ணை மூடி ஜெபம் பண்ணா ஏஸ்பா கேட்பாரு. சரி, ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, நான் தான் ஜேக்கப். என் ஃப்ரெண்டு மணி பாவம், அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை. ப்ளீஸ் புது ட்ரெஸ் தாங்க. ஆமேன். மணி, நீ எதுக்கும் கவலைப்படாத மணி. நம்ம ஜெபம் இருக்கோம்ல. ஏசப்பா ட்ரெஸ் தருவாரடா. கேளுங்கள், அப்பொழுது
கொடுக்கப்படும்னு பைபிள்ல ஏஸ்பா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ஏஸ்பா உனக்கு புது ட்ரெஸ் தருவாரு, கவலைப்படாத. சர்ச் வேலை எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு தான் இருக்குப்பா. டேய் என்னாச்சு உனக்கு? சாப்பிடு ஜேக்கப். டாடி எனக்கு ட்ரெஸ் வேணும். லாஸ்ட் வீக் தானே உனக்கு வாங்கி கொடுத்தேன். எனக்கு இல்ல டாடி, என் ஃப்ரெண்டுக்கு. என்னது ஃப்ரெண்டுக்கா? இங்க பாரு, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறது உனக்கு, ஊருக்கு இல்ல, புரியுதா? ஒழுங்கா சாப்பிடு. செபஸ்டின், குழந்தைகிட்ட என்னடா பேசுற? யாரா சொல்லலாம்? தாத்தாட்ட சொல்லு, நான் வாங்கி தரேன். என் ஃப்ரெண்டுக்கு நல்ல ட்ரெஸ்ஸே இல்ல, எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, அதான் கேக்குறேன். செபஸ்டின், ஜேக்கப் அவனுக்காக ட்ரெஸ் கேட்கல, அவன் கூட கஷ்டப்படுற ஃப்ரெண்டுக்காக தான் கேட்கலாம். ஜேக்கப்புடைய அந்த அருமையான விதத்தை உன்னால புரிஞ்சிக்க முடியலையா? உன்னை பையன் சொல்லிக்கிறது எனக்கு வெக்கமா இருக்குடா. ஜேக்கப்ப என் பேரன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. சரி சரி, நான் வாங்கி தரேன், நானும் நல்லவன் தான். எஸ், தேங்க்ஸ் டாடி. தேங்க்ஸ் தாத்தா. பா, நான் ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேன், நீங்களே கூட கூட்டு போய் வாங்கி கொடுத்துருங்க. என்ன 500 ரூபாயா? பின்ன எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா எவ்வளவுக்கு வாங்கி தருவீங்க? ஏண்டா? சொல்லுங்க டாடி. 5000. அப்ப என் ஃப்ரெண்டுக்கும் 5000 ட்ரெஸ் தான் வாங்கி தரணும். டேய், என்ன விளையாடுறியா நீ? வாங்க டாடி, வாங்க டாடி. ஏன் வாங்க. ஏண்டா? வாங்க. எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லு. வாங்க டாடின்னு சொன்னல. ஏண்டா? வாங்க. டாடி, இங்க என்ன போட்டிருக்கன்னு படிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பாத்தீங்களா தாத்தா, நீங்க தானே சொன்னீங்க எப்படி என்ன பாக்குறேனோ அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட பார்க்கணும்னு. வெரி குட். இந்த சாக்லேட். தேங்க்ஸ் தாத்தா. இந்த குழந்தைக்கு தெரியுது கூட உனக்கு தெரியலப்பா. அப்பா எனக்கு ஏசுபா ட்ரெஸ் தராரு. எனக்கு வாங்கி தர சொல்லு. நீ ஏசுபா நம்பிக்கையில உனக்கு ஏசுபா வாங்கி தராரு. லூசு மாதிரி பேசாத, வாய் முன்னு கம்னுறா. என் ஃப்ரெண்டு சொன்னான் ஏசுபாட்ட கேட்டா எல்லாம் கிடைக்கும்னு. கேளுங்கள் கொடுக்கப்படும் பைபிள் இருக்குதான்ப்பா, தெரியுமா உனக்கு? அப்போ எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வேணும்னு கேளு, ஏசப்பா தராரா பாக்கலாம். மணி மணி. ஹே வாடா ஜேக்கப். ஏய் யார் அது? மேனேஜரோட பையன். ஐயோ சார், நீங்களா? வாங்க சார், வாங்க சார். ஐயோ வாங்க சார், வாங்க சார். சார் என்ன சார் எங்க வீட்டுக்கெல்லாம்? ஏன் செந்தில், நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்ல சார், நீங்க எப்ப வேணாலும் வரலாம். ஏய் ஓடு கூல் ட்ரிங்க்ஸ் சார். வேண்டாம் 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 தம்பி நில்லு. ஜாக்கப் அவங்க ஃப்ரெண்ட பார்க்கணும்னா அதான். ஜேக்கப் என்னடா பார்க்க வந்திருக்க? ஆமா. இது என்னது? புது ட்ரெஸ். புது ட்ரெஸ்ஸா? சொன்னல ஏசுபாட்ட கேட்டா கிடைக்கும் சொன்னல. ரொம்ப தேங்க்ஸ் ஜேக்கப். ஜாக்கப், நீ உன் ஃப்ரெண்டுக்கு gift கொடுத்துட்ட, நான் என் ஃப்ரெண்டுக்கு தரணும்ல. அப்பா சார். ஐயோ எனக்கு வேண்டாம் சார், இருட்ட சார். பரவாயில்லை. ஃப்ரெண்ட் கொடுத்தா நீ வாங்க மாட்டே? நான் உங்க ஃப்ரெண்டா சார்? ஆமாப்பா. என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா. நான் உங்க ஃப்ரெண்டா சார்? ம். எதுக்கு சார்? வாங்கிக்க.